நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஃபாதர். நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ந்துகிட்டே இருக்கு லைஃப்ல. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப பரபரப்பான வாரம் மாதா தொலைக்காட்சி பொறுத்த வரைக்கும். சொல்லுங்க ஃபாதர், எப்படி இருக்கு? ஆமாம், மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிறத விட இன்னைக்கு உலகம் முழுவதும் மரியனினுடைய பிறப்பு விழா, அதுக்கு தயாரிப்புக்காக கொடியேற்றம் நவநாள் அப்படி நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக நம்முடைய மாதா தொலைக்காட்சி பெசநகர் வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு தினந்தோறும் நடத்திட்டு இருக்கு. அதுக்கு முந்தி ஒரு 3 நாட்கள் தியானம் நடத்தினோம். நிறைய மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். அதனால் நம்முடைய மாதா தொலைக்காட்சி இப்போ முழுக்க இதில் பரபரப்பாக இருக்குது. சிறப்பு ஃபாதர். அந்த வகையில் இன்றைய கதைக்கெல்லாம் மக நிகழ்ச்சி பார்த்தோம் அப்படின்னா தொடங்கியிருக்கோம். நாம் ஏறக்குறைய 2வது மாதமாக இந்த தலைப்பை வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னாக்கா, அவ்வளோ மகத்துவம் வாய்ந்த தலைப்பு நன்றி அப்படின்றது. நன்றி சொல்ல மறந்த அந்த நபர்களை நினைவு கொள்கின்ற ஒரு தருணமாக இந்த கதைகளை வாங்க நிகழ்ச்சி இருக்கு ஃபாதர். இன்றைய நிகழ்ச்சியுடைய முதல் நம்பர் யாருன்னு பார்த்துலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் வந்து பிரபாகரன், மதுரையிலிருந்து பேசுறேன். மதுரையிலிருந்து பிரபாகரன் ஃபாதர் கிட்ட பேசுறேன். வணக்கம் சகோதரரே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். என்ன பண்றீங்க? நான் ஒரு சமூக சேவகர் ஃபாதர். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த வாரம் கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நீங்க நன்றி சொல்ல மறந்த நபர் அப்படின்னா யார சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்க? அந்த அனுபவம் பற்றி பகிர்ந்துக்கங்க. நான் நன்றி சொல்லணும்னா என் மனைவிக்கு நன்றி சொல்லணும். ஓ, அற்புதம். ஏன்னா எனக்கு எனக்கு திருமணமாகி 27 வருஷம் ஆச்சு. நான் ஒரு சோசியல் ஒர்க்கர், அதோட ஒரு நாடக நடிகர் பாருங்க. அப்புறம் தியேட்டர் பயிற்சியாளர். அதனால நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே என் மனைவிட்ட சொன்ன முதல் வார்த்தை, நான் வீட்டுல அநேக நாட்கள் வந்து செலவு பண்ண முடியாது, மாதத்துல குறைஞ்சது ஒரு 10 நாள் வீட்டுல இருப்பேன், மீதி நாட்கள் பூரா வெளியே இருப்பேன். புரியல அவங்களுக்கு. சரி, என்னதான் பாத்துட்டாங்க. ஆனா அதே போல நானும் வந்து 10 நாள் தான் வீட்டுல இருப்பேன். எனக்கு 3 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். பொதுவா வந்து என்னுடைய குழந்தைகளை கல்வியில நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனா என் மனைவி தான் இன்னைக்கு அவங்க என் குழந்தைங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கல்வி ஞானத்தையும் இறை பக்தியையும் கொடுத்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நல்லது நல்லது. ஆமா, எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ரொம்ப கவனமா பாத்துக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எங்களால பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது. ஏன்னா நாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில இருப்போம். அதெல்லாம் நினைக்கும் போது எப்பயாவது நன்றி சொல்லணும் அல்லது ஏதாச்சும் சொல்லணும்னு நினைப்போம். ஆனா ஏதோ ஒண்ணு வந்து தடுத்துரும். இல்ல, என்னைக்காவது இதை வந்து மனைவிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இது வரைக்கும் நான் சொன்னது இல்ல. பசங்க சொல்லுவாங்க, இந்த திருமண நாள் பிறந்த நாள் வரும்போது, மம்மிக்கு ஏதாச்சும் சொன்னீங்களா, வாழ்த்துக்கள் சொன்னீங்களா, ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னா அது ஏதோ ஒண்ணு தடுத்துரும், சொல்லக்கூடாது. அதனால நான் அதை அப்படியே கடந்து போயிடுச்சு. ஆனா இப்ப சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்து என் மனைவி மேலதான் வந்துச்சு. கண்டிப்பா. அதனால என் மனைவிக்கு வந்து ரொம்பவும் இதயபூர்வமான நன்றி நான் சொல்றேன். ரொம்ப அழகு அழகு. உண்மையிலேயே நம்ம குடும்பங்கள்ல நம்ம தவற விடுறது என்ன அப்படின்னா, கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ பெற்றோருக்கோ நம்ம நன்றி சொல்றது இல்லை. என்னுடைய மனைவி தானே, என்னுடைய கணவன் தானே அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் கடந்து போயிடுறோம், மறந்து போயிடுறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணர்வுகளை, நன்றி சொல்றத, மன்னிப்பு கேட்கிறத நம்ம வெளிப்படுத்துற போது அவர்கள் இன்னும் நம்மை புரிந்து கொள்ள, இன்னும் நம்முடைய அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அது வந்து ஒரு நல்ல தருணமாக அமையும். அதனால உண்மையிலேயே சகோதரர் பிரபாகர் அவர் வந்து இன்னைக்கு தன்னுடைய மனைவிக்கு அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் நன்றி சொல்கிற இந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் விரும்பி கேட்கறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்க, உங்களை அன்பு செய்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றி, தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 ஐயா, சிறப்பு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரி. அப்ப கணவன் அமைவதெல்லாம் இன்னொரு
இறைவன் கொடுத்தது, இன்னொரு இறைவன்னா அதே இறைவன் தான். ஏன்னா இரண்டும் அது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உடல் உழைப்பு காட்டி அந்த குடும்பத்தை வந்து தோல்ல சுமக்கிறது ஆணுடைய கடமையா இருக்கு அப்படின்னா, பெண்ணுடைய கடமை வந்து குடும்பத்தை கட்டி காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல இப்படி பிரிச்சுக்கிறான். அப்படியே அது மாறியும் இருக்கலாம் பாப்பாய், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வகையில பார்த்தா அப்படின்னாக்கா மனைவி அமைது இல்ல கணவன் அமைவது எதுவாக இருந்தாலும் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வாஸ்தவம் தான். அதுக்கு இவங்களே பெரிய எடுத்துக்காட்டு. உங்க லைஃப்ல ஃபாதர் இந்த மாதிரி ஒரு கப்பல் உதாரணமா சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க? நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். இதுல வந்து நம்ம எப்பொழுதுமே அதிகமா பார்க்கிற நம்முடைய அம்மா அப்பா. என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன இது அப்பா கேட்டிருக்கவே மாட்டாங்க, அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே போல் ஏதாவது கடைகளுக்கு போகிற பொழுது அம்மா வந்து பிள்ளைகளுக்கு என்ன எடுக்கலாம், கணவருக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அப்பா வந்து அம்மாவுக்கு இது நீ வாங்கிக்கோ அப்படிங்கிறது. அது அந்த 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 ஒரு இது வந்து அவங்க என்ன சொல்ற கண்ணிலே பேசுவாங்க அப்படிம்பாங்கல்ல. அப்படி வந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த செய்கிற விதம் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்கு இடையில. சூப்பர் ஃபாதர். எனக்கும் ஒரு சின்ன நிகழ்வு தான் வருது. இப்போ கடைக்கு நைனா வந்து போவாங்க. வீட்டில் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா அவங்க தான் போவாங்க. ஏதாவது பொருள்லாம் வாங்கின்னு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, அது கறி கடைக்காக இருந்தாலும் சரி, இல்லை மீன் பிடிக்க போகிறதா இருந்தாலும் சரி, வேட்டை ஆடி உணவு கொண்டு வரது அந்த மாதிரி பண்ணாலும் சரி, நைனா தான் போவாங்க மேக்சிமம் கடைக்கு போகிறது தான். அவர் எங்கேயாவது அலுவலாக வெளியே போயிட்டாரு அப்படின்னா தான் நாங்கள் யாராவது போவோம். அப்போ போகும்போது அம்மா வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஏங்க இது வாங்கி வந்துருங்க அப்படின்வாங்க. அது என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க அதை சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அந்த பரபரப்பான சூழ்நிலையில. ஆனா நைனா அவங்க கேட்டதை வாங்கி வந்துருங்க. அது வெங்காயமா இருக்கலாம், அது பூண்டா இருக்கலாம், புளியா இருக்கலாம், இல்லை இல்லாத ஒன்னா கூட இருக்கலாம். அது கரெக்டா வந்துச்சு. தேங்காய் வாங்கின்னு வந்தீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைய தரணுன்னே கேட்பாங்க. பார்த்தாக்க தேங்காய் இருக்கும்ல. கண்டிப்பா அன்பு செய்கிறவர்கள், நல்ல ஒரு உறவுல இருக்கிறவங்க. அது நம்ம இது கூட பார்ப்போம். என்னன்னா, நான் நினைக்கிற பாடலே எனக்கு பிரியமானவர் பாடுறது. அவங்க அது தோணுமாங்க, இதுதான் என்ன அலைகள் அப்படி கூட நம்ம சொல்றோம். சிறப்பு. அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் ஜோ, மதுரையில இருந்து பேசுறேன். வணக்கம் ஜோ அண்ணா. ஃபாதர் இருக்காங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். ஃபாதர் இருக்காங்களா? ஃபாதர் இருக்காங்க. வணக்கம் ஜோ, எப்படி இருக்கிறீங்க? ஃபாதர் நலமா இருக்காங்க. நீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஓகே ஓகே. ஜோ வந்து உண்மையிலேயே ஒரு 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 மிகப்பெரிய கிஃப்ட் நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு. ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு இவர் தான் படம் பிடித்து என்ன சொல்லப்போனால் இயக்கி நமக்கு ரொம்ப மிக மிக அற்புதமாக தந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால ஜோ வந்து நம்மளை தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஜோ. சொல்லுங்க ஜோ, உங்களுடைய வாழ்க்கை. மாதா தொலைக்காட்சிக்கும் நான் நன்றி சொல்லணும் ஃபாதர். இன்னைக்கு தலைப்புக்குள்ள போயிடலாமா ஃபாதர்? ஆமா, அதான். நீங்க நன்றி சொல்ல மறந்த நபர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நன்றி சொல்ல மறந்த நபர்கள் அப்படின்னாக்கா, அது ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு கதாநாயகன் வந்து அங்கோஸ்தர மாதிரி ஒரு பெரிய மளிகை சாமான் லிஸ்டே போட்டிருப்போம் ஃபாதர். அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, நன்றி சொல்ல வேண்டிய லிஸ்ட். அதுல ஒரு முதன்மை ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு இந்த ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியை ஒரு நான் சிறப்பாவோ இல்ல மக்களுக்கு ரீச் ஆகிற வகையில எடுத்து கொடுக்கறதற்கு காரணமாக அமைந்த என்னுடைய குருகுலம். நான் எப்பவுமே பெருமையா சொல்லக்கூடியது வந்து என்னுடைய குருகுலம் அப்படின்னு சொல்றது வந்து கோவின் சலேசியர்கள். இன்னைக்கு தீபிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆயிடுச்சு. அது அன்றைய காலகட்டம், குறிப்பா வந்து நான் சொல்றது வந்து 2001, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே டைம் டிராவல் பண்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா 2021 காலகட்டத்துல அது வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆகல. அப்ப வந்து தீபிகா அப்படின்ற ஒரு சின்ன சமூக தொடர்பு மையமா இருந்தது. அது இன்னைக்கு எப்படி நம்ம சாந்தம் கலை தொடர்பு நிலையம் மாதிரியோ வந்து அதே மாதிரி அங்க சென்னை சலேசியர்களால இருந்த இன்ஸ்டிடியூஷன் அது.
அப்ப அங்க இருந்த ஃபாதர் தான் ஃபாதர் அர்ப்பணி ஜோ ஆண்ட்ரூ அவர்கள் பின்னாடி வந்து அந்த சலேஷன் ப்ராவின்ஸ்க்கு வந்து வைன்ஸ் ப்ரொவின்ஷியலாவும் இருந்தாங்க. அவங்கதான் முதல்ல வந்து போய் எடிட்டிங் கத்துக்கோ. ஏன்னா இப்பெல்லாம் வந்து தடி எடுத்தவங்க தண்டக்கார மாதிரி எல்லாருமே மொபைல்ல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிடுறேன். அப்பெல்லாம் வந்து கேமரா ஹேண்டில் பண்றதோ ஒரு எடிட்டிங் நம்ம கைக்கு கிடைக்கிறதோ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு எடிட்டிங், அதுவும் மேக் மிஷின்ல போய் எடிட்டிங் கத்துக்கோ அப்படின்னு சொல்றதோ, ஒரு கேமராவை கையில கொடுத்து தொட்டு பார்த்து போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றதுக்கோ வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவமா இருந்தது. அன்றைக்கு என்னுடைய இயக்குனராக இருந்த அர்ப்பணி ஜோ ஆண்ட்ரூ அவர்கள் தான். அதுக்கப்புறம் இருந்த அர்ப்பணி ராஜ்குமார், அர்ப்பணி கிறிஸ்டி, அர்ப்பணி ஹாரிஸ் பாக்கம். ஒருவேளை இதெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த பையன் நம்மகிட்ட இருந்து போன பையன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே அதற்கான நிகழ்ச்சி தானே இது. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஊடகத்தை கையில எடுத்து ஒரு ஹேண்டில் பண்றோம், நம்மளாலையும் எடிட் பண்ண முடியும், நம்மளாலையும் இது பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து அவங்கதான். இன்னும் அழகா ஒரு பொய்டிக்கா சொல்லணும்னா, இந்த சாதாரண இந்த மண்ணை வந்து ஒரு அழகா கிளேவா உருவாக்குனது, ஒரு அழகிய பொம்மையா உருவாக்குனது வந்து அவங்கதான். இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடுத்து 2வது நன்றி சாமி பேசலாமா? சொல்லுங்க. அடுத்த ஒரு மிகப்பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும்னா, என்னுடைய முன்னாள் சதங்கை கலை தொடர்பு மையத்தினுடைய இயக்குனர் அர்ப்பணி அருளானந்தம் அவர்களுக்கு. ஏன் அப்படின்னா, கொரோனா காலகட்டத்துல எல்லாருமே வீட்டுல இருந்தாங்க. அப்ப நான் அங்க ஸ்டாஃப் கிடையாது. பட் ஆனா எல்லாருமே கொரோனால வீட்டுல இருந்தப்ப அவரு ஸ்பெஷலா என்ன பிக் பண்ணி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 5 பேர் மட்டும்தான் அந்த கேம்பஸ் இருப்போம். நானு, சம்பத் அண்ணன், சகாயம் அண்ணன், நான், ஃபாதர் எல்லாம் இருப்பாங்க. இவங்களை வச்சு அன்றைக்கு அங்கிருந்து திருப்பலியும் அடரேஷனும் ஜெபமாலையும் ரெகுலரா தொடர்ந்து கொரோனா டைம்ல எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சோம். அங்க உள்ள சதங்கை சாப்பல்லே. இல்ல, நம்ம இந்த நேரத்துல உங்களை வச்சுக்கிட்டே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்யணும்னு விரும்புறேன். என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்துல எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருந்தது. ஆனாலும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி பணியாளர்கள், உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் அந்த கதவுகளை கடந்து உள்ள போயிட்டு திருப்பலியோ இல்லை ஜெபமாலையோ இல்லை ஒரு நற்கருணை ஆராதனையோ பதிவு செய்து நீங்க இதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அது வந்து உண்மையிலேயே ஒரு தாய் எப்படி இருக்கிற சாதத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி அந்த பசியோடு இருக்கிற குழந்தைகள் அதை உணரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு பணியை மாதா தொலைக்காட்சி கொரோனா காலகட்டத்தில் செஞ்சது அப்படிங்கிறது நானே சொல்ல தேவையில்ல, எல்லா மக்களுக்குமே தெரியும். எல்லா மக்களும் எங்கெல்லாம் நம்ம போற இடங்கள் எல்லாருமே வந்து இதை சொல்றாங்க. கொரோனா காலகட்டத்தில இருந்து ஒருவேளை நமக்கே தெரியும் நினைக்கிறேன், நமக்கான வியூவர்ஸ் ஜாஸ்தியானதும் கூட அந்த காலகட்டங்கள்ல ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொல்லி நான். ஆமா, இல்ல ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போ ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரு மக்கள் கூட்டத்துக்கோ ஒன்று இல்லைங்கும் போது யார் அள்ளி கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் பெரிய மனிதர்கள். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த நிகழ்ச்சி கொடுக்குறோம் இந்த நிகழ்ச்சி கொடுக்குறோங்கிறதெல்லாம் தாண்டி யாருமே இல்லைங்கும் போது கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தானே தாய், அப்படிங்கிறவங்க தானே தந்தை. அதனால அந்த நேரத்துல மாதா தொலைக்காட்சி, உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள், நம்முடைய அற்புதமான அருட்தந்தையர்கள், இன்னும் சொல்ல போனா நம்ம விவேக்கெல்லாம் அந்த டைம்ல இங்கேயே உட்காந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. 7 மாசம் இங்கவே இருந்தோம். அப்போ ஜோ அண்ணகிட்ட, சமத் அண்ணகிட்ட, அருண் ஃபாதர்கிட்ட, அப்புறம் சுத்தி இருக்கிற மேக்சிமம் கம்யூனிகேஷன் செக்ரட்டரிஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபைல்லாம் வரணும். அது இரவு பகல் எப்ப வேணா வரும். எல்லா மறை மாவட்டங்களுமே அன்னைக்கு அப்போ பண்ணாங்க. திருச்சியில இருந்து பண்ணாங்க, சேலத்துல இருந்து பண்ணாங்க, நாங்களுமே பண்ணோம். கும்பகோணம் மறை மாவட்டம், இப்ப என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு உணர்வு தான், இந்த ஒரு அன்பு தான் இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியை இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்குது. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அதனால அந்த காலகட்டங்களில் ஜோ உட்பட, விவேக் உட்பட உழைத்த ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்துல நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பம், இன்னும் சொல்லப்போனா இதுல இணைந்திருக்கிற மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பருங்க ஜோ, சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஜோ, ரொம்ப ஜபத்துல கண்டிப்பா கண்டிப்பா.
ஓகே ஃபாதர். கடவுள் தேங்க்யூ உங்களை அண்ணா, ஆசீர்வதி. தேங்க்யூ அண்ணா. நன்றி நன்றி. நன்றி நன்றி. சிறப்பு ஃபாதர். ம். அற்புதமா அவருடைய இந்த தொடக்க காலம் கிளியவா இருந்த என்ன ஒரு பொம்மையா மாத்துற ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி பலருடைய வாழ்க்கையில வந்து பல பேர் அமைஞ்சிருப்பாங்க. ஆமா. நம்ம நிறைய நேரங்கள்ல அப்படிதான். ஒன்றும் இல்லை, நம்ம எங்கேயோ ஒரு 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 செய்தியை வாசிப்போம், நம்ம ஒன்று எழுதி வாசிப்போம், அது வந்து ஒருத்தர் வந்து நம்மளை தட்டி கொடுப்பார், அதுதான் நம்மளை ஒரு எழுத்தாளராக மாற்றிருக்கும். அந்த வகையில் சொல்லப்போனோம்னா என்னுடைய இளங்குருமடத்தில் அருட்தந்தை ஜான்சன் ஒரு நாள் என்னை வந்து ஒரு கவிதை சொல்லுடா அப்படின்னு உடனே நான் ரொம்ப ஆர்வமாக எழுதிட்டு போய் சொன்னேன். உடனே ரொம்ப நல்லா இருக்குது, நீ கவிதை எழுதின. அதற்கு பிறகு தான் நிறைய கவிதைகள் நிறைய பாடல்கள் நம்ம எழுத ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா அந்த தொடக்கம், அந்த யார் முதல்ல நம்மளை கரெக்டாக அதை பார்த்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு, அவங்க வந்து எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். நானுமே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அருட்தந்தை ஜான்சன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர். அதே மாதிரி வந்து உருவாக்கி விட்டவர்கள் ஒன்று, உருவாகின பிற்பாடு பார்த்தா அப்படின்னா சில நேரத்தில் வந்து சங்கடங்கள்லாம் வரும். அந்த நேரத்தில் ஒரு கைடன்ஸாக இருந்திருப்பாங்க, ஒரு வழிகாட்டியா. அந்த மாதிரி நபர்கள் உங்களுடைய என்னுடைய இதுலன்னா என்னுடைய நண்பன் தமிழ்தாசன் ஆரோக்கியதாஸ் ஃபாதர், இப்போ தஞ்சாவூர் மறை மாவட்டம். என்ன அப்படின்னா நாங்கள் 2 பேருமே நிறைய கவிதைகள் எழுதுவோம், நிறைய புத்தகங்கள் வாசிப்போம். அவன் வந்து அப்போவே வந்து மரபு கவிதைகள்லாம் எழுதுவான். அரிசீர்களின் இடையிலடி, எழுசீர்களின் இடையடி, இப்படிலாம் எழுதுவான். எழுதும்போது அவன் வந்து ஒரு முறை நீ கூட இதை எழுதலாமே அப்படின்னு சொல்கிறான். உடனே இல்லை எனக்கு அந்த இலக்கணம் தெரியல அப்படின்னு ஒரு 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 முறை என்னை உட்கார வச்சு அதை வந்து சொல்லித்தர ஒரு வகுப்பு போல. அதன் பிறகு அந்த வெண்பா, விருத்தம், இதெல்லாம் வந்து நானும் எழுத தொடங்கினேன். அதுக்கப்புறம் அதாவது நாங்கள் 2 பேரும் போட்டியில் போய் கலந்துக்குவோம். போட்டியில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறோம், நான் ஃபர்ஸ்ட், அப்படி சொல்லி வச்சு போவோம். அப்படிப்பட்ட ஒரு நண்பன். நீங்கள் சொன்னப்பல நம்ம வளர்ந்து வர நேரத்தில் வந்து நடந்துட்டு போகும்போது நம்மையும் சுமந்து போனவன் தானே தோழன். அப்படிப்பட்ட ஒரு தோழன் தான் அவன். சிறப்பு ஃபாதர், சிறப்பு, அற்புதமான. இன்னொரு நபர் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அழைப்பில் இருக்காரு. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், என்னுடைய பேர் கார்லோ ஜெரால்ட். நான் திருச்சியில இருந்து பேசுறேன் ஃபாதர். வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க? திருச்சியில இருக்கேன் ஃபாதர். ஓகே, என்ன பண்றீங்க? நான் வந்து திருச்சி காவேரி கலை தொடர்பகத்துல பகுதி நேர கலைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர். ஓ, நல்லது நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்போ இந்த வாரம் நீங்க இந்த டாபிக் கேட்டிருப்பீங்க, கதைக்களமாக நிகழ்ச்சியில வந்து நன்றி சொல்ல மறந்த நபர் அப்படின்ட்டு யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அதை பத்தி பகிர்ந்துக்கங்க. நன்றி சொல்ல மறந்த நபர்கள் அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கையில எல்லா காலகட்டங்களையும் நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் பலருக்கு. அது வாழ்க்கையினுடைய தொடர் ஒரு விஷயமா தான் போகுது. அப்படி பார்த்தோம்னா பல பேர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நன்றி சொல்ல மறந்தவர்கள் அப்படின்னா நம்ம பெற்றோர்களுக்கு சொல்றதே இல்லை. அவங்க கடமையா பாக்குறோம், பெற்றோர்களுக்கு நம்ம நன்றி சொல்றதே கிடையாது. அப்படி பார்த்தா என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் முதல்ல என்னுடைய நன்றியை நான் சொல்லுவேன். அற்புதம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல ஒரு கல்வி கொடுத்த ஆசிரியர்களுக்கு பல நேரங்கள்ல நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம். ஆனா ஆசிரியர்களுக்கு நம்ம நன்றியோட நினைச்சு பாக்குறதும் கிடையாது. சில இதுல வந்து ஆசிரியர்கள் நன்றி சொல்ல மறந்துடுறோம். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை இப்ப சொல்றேன். கண்டிப்பா. அப்புறம் அது போல நான் பங்கு தளங்கள்ல இருக்கும் போது இளைஞர் இயக்கத்துல எல்லாம் பங்கு பெற்றிருக்கேன். அப்ப வந்து எங்களை வளர்த்த மூத்த உறுப்பினர்கள், அந்த காலகட்டங்கள்ல மூத்த உறுப்பினர்கள் வருவோம், போவோம், மீட்டிங்கு கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு இது போயிடுவோம். ஆனா நன்றி அப்படிங்கறத அவங்க அந்த நம்மள வந்து ஒரு இன்னொரு நிலைக்கு அவங்கள கொண்டு வந்திருக்காங்க, கண்டிப்பா வளர்த்து விட்டுருக்காங்க பங்கு தளங்கள்ல. அவங்களுக்கு பல நேரங்கள்ல நம்ம நன்றி சொல்றது இல்லை. அது போல என்னுடைய மூத்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 அற்புதமா சொன்னீங்க. உங்களது பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு, அதோட உங்களை வளர்த்த மூத்தவர்களுக்கு அப்படின்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன், இந்த 3வது பகுதி
எப்பொழுதுமே நீங்க எவ்வளவுதான் கிரியேட்டிவா இருந்தாலும், உங்களுக்குள்ள ஏராளமான திறமைகள் இருந்தாலும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ம் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அவர்கள் ஆமா. எப்பொழுதுமே வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமானவர்கள். ஏன்னா, ஆமா சார். அவங்க தான் இப்ப நம்ம சகோதரர் பகிர்ந்துக்கிட்டாப்புல, அவங்க தான் வந்து அவங்களுக்கான அந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழ இறங்கி, நம்மள ஏத்தி நிக்க வச்சு கை தட்டுறவங்க. கரெக்ட் ஃபாதர். அதனால அவர்கள் வந்து எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ம் அவங்களுக்குள்ள அந்த ஈகோ இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், "நீ எதுக்குடா ஸ்டேஜ்ல ஏறுற?" அப்படின்ட்டு எப்பொழுதுமே அவர்களே அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு நல்ல மனிதர்கள் அ ரொம்ப சொன்னார். ம் எனக்கு முன்னாடி இருந்தவர்கள், என்னோட மூத்தவர்கள் அப்படிங்கிறவங்க அங்க தான் வெற்றி பெறுறாங்க. அ ஒரு உண்மையான ஒரு திறமையாளர்களை மேடையில் நிறுத்தி, அவர்களோடு கைகுலுக்கி, அவர்களுக்காக கைத்தட்டி, அவர்களது பரிசு பொருளை மட்டுமல்லாது, அந்த பரிசு பெற்ற என்னையும், உன்னையும் தோள்ல சுமக்கிற அந்த மூத்தவர்கள் வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அற்புதமானவங்க. ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கணும். நன்றி ஃபாதர். நன்றி நன்றி. ஃபாதர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு ஃபாதர். அதான் சொன்னீங்க. இன்னொன்னு ஒரு ஒரு உண்மையை வந்து பல பேர் மறந்துட்டாங்களா? இல்ல தெரியாம போச்சா? இல்ல அதை நினைக்க தவறிவிட்டார்களா? அந்த விழிப்புணர்வு இல்லையான்னு தெரியல. எப்படின்னா நீங்க சொன்னீங்க கரெக்ட்டா. ஒரு இருக்காரு, அவர் மூலியமா ஒருத்தர் மேல வந்துட்டாரு. இப்ப இந்த நபர் கண்டுகொள்ளப்பட மாட்டார். இந்த ஒரு நபர் இல்லாட்டி, இந்த ஒரு நபர் இங்க இல்ல. ம். இந்த நபரையே இல்ல அப்படின்னா, இந்த நபர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரான்னு கூட தெரியாது. தெரியாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இதுதான் வந்து சிந்திச்சுப்பாங்க. இல்ல நீங்க அதான் சரியா சொன்னீங்க. பொதுவா இன்னைக்கு நம்ம உள்ள நுழையும் பொழுதே, எங்க ஒரு நம்முடைய நிறுவனம் மட்டும் இல்ல, எந்த நிறுவனம் நுழையும் போதே, நீங்க எப்படி நினைச்சிட்டு வரீங்கன்னா, எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் யாரு தெரியுமா? அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நுழையிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட இடத்தில் பணி செய்த நபர்களோ, இல்ல மற்றவர்களோ உங்களுக்கு வந்து, "இதெல்லாம் பழைய காலத்து ஆளு." அது இன்னைக்கு சொல்றாங்களே பூமர் அங்கிள். ஆ, அப்படி வந்து நீங்க வந்து அடையாளம் அவங்கள வந்து அப்படி பார்க்குறீங்க. ஆனா, அந்த நாற்காலிய உங்களுக்கு கொடுப்பதற்காக ம், அவர்கள் எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், எவ்வளவு தயாரிச்சிருக்கிறாங்க. ம். அ சாதாரணமா நாற்காலியா இருக்கட்டும். அப்பொழுது அவங்க ஸ்டூல்ல தான் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து அப்படிப்பட்ட அந்த ஒரு நாற்காலி வர்றதுக்கே நாற்காலிங்கிறது பதவியையும் சொல்லுகிறேன், ம். அந்த குறிப்பிட்ட பொருளையும் சொல்லுகிறேன். அப்போ அதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வந்து நான் ரோலிங் சேர்ல தான் உட்காருவேன். ஸ்டூல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது. அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆகும் பொழுதுதான் அங்க ஏதோ நம்ம ஒரு தவறு நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் இது ஆக்சுவலி இது சொல்றதுக்கு காரணம் வந்து குத்தி காமிக்கிறதுக்காக. இது வந்து நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவ்வளவுதான் அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம் சார். நிகழ்ச்சியில அடுத்த அழைப்பு யாரிடமிருந்து? வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் கொடைக்கானல்ல இருந்து பேசுறேன் ஃபாதர். கொடைக்கானல்ல இருந்து யார் பேசுறீங்க ஐயா? பாபுன்னு கூப்பிடுவாங்க ஃபாதர். என்னோட புதிய பாபு. ம். அதாவது எனக்கு வந்து ஞானஸ்தான பேர் வந்து அலோசியஸ் கோந்தராஜன் ஃபாதர். ஓகே ஓகே ஓகே. கொடைக்கானல்ல இப்ப மாதாட்டி ஆரம்பிச்ச புதுசுல ஃபர்ஸ்ட் நான் தான் மெம்பரா சேர்ந்தேன் ஓ, ஃபாதர். ரொம்ப ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். சரிங்கண்ணா. இப்போ வந்து இன்னைக்கு இந்த வார கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில சரிங்க. நன்றி சொல்ல மறந்த நபர் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில யாராவது நன்றி சொல்ல மறந்த நபர்னு இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க ஃபாதர். அப்படிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க. அனுபவத்தின் மூலமா நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் ம் ஃபாதர். ம் நான் வந்து அப்போ நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாதனால ம் ஹாஸ்பிட்டல் திருச்சியில சாரம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருந்தேன் ஃபாதர். ம் அப்ப வந்து எனக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரி செலவுகளுக்கு இதுகளுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நேரத்துல ம் நிறைய பேர் எனக்கு உதவி ஹெல்ப் பண்ணாங்க ஃபாதர். ம் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஃபாதர். கண்டிப்பா. ம் அது கடவுள் மூலியமாவும் இறைவன் எனக்கு செய்ய அற்புதங்கள் மூலியமாவும் அவங்க தான் எனக்கு நான் பண்ண ஜெகத்துக்கு அவங்க நிறைய உதவிகள் பண்ணாங்க ஃபாதர். கண்டிப்பா. ம் அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஃபாதர். ம் அதே மாதிரி அங்க நான் பார்த்த ஆஸ்பத்திரியில டாக்டர்ஸ்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஃபாதர். கண்டிப்பா கண்டிப்பா.
அவங்க நிறைய கடவுள் மாதா மூலியமாகவும் கடவுள் மூலியமாகவும் எனக்கு வந்து அவங்க ரூபத்துல வந்து என்னை காப்பாத்தினாங்க ஃபாதர். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட இந்த எனக்கு வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்காங்க, என்னை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம உண்மையிலேயே நன்றி சொல்றது ரொம்ப அழகான விஷயம். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு மனிதன் வந்து சார்ந்து வாழக்கூடியவன், சேர்ந்து வாழக்கூடியவன். நான் மட்டும் தனித்தெல்லாம் எந்த மனிதனுமே வாழ முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம பாபா என்ன சொல்றாப்புல, அவருக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்கிற பொழுது அவர் யாருக்காவது ஒருவருக்கு உதவி செய்யறாரு. இப்படி வாழக்கூடியது தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதனால ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களோட பேசினதுல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு மாதா டிவி மூலமா எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ சார். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்தல் அப்படிங்கிறது எங்க தெரியுங்களா முழுமையாகுது? பரவாயில்லையா, இவன் வந்து என்னை வாழ்க்கையில என்னை சிரிக்க வச்சான், இவன் வந்து வாழ்க்கையில என்னை தூக்கி விட்டான் அப்படின்னு எப்பொழுது உங்களை குறித்து ஒரு நபர் யாரோ ஒருவரிடம் சொல்றாங்க, யாரோ ஒரு இயற்கையிடம், இல்லை யாரோ ஒரு கடவுளிடம் சொல்லுகிறாரோ, அப்பொழுதுதான் நீங்கள் நிறைவு பெற்றவர்களாக மாறுவீர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சிறிய ஒரு நிகழ்வோடு கூட நான் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருவர், இது நான் வாசிச்ச கதை தான். என்ன அப்படின்னா, ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துனோட நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, நிறைய பேர் என்னென்னமோ ஓடிடுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. அதில் ஒருவன் என்ன பண்ணுறான், அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு உந்தப்பட்டு தன்னிடம் இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறான். போகிற பொழுதெல்லாம் அவனுக்குள்ள என்ன தோணுதுன்னா, பரவாயில்ல, எல்லாரும் விட்டுட்டு போனாலும் நம்ம நல்லா செய்கிறோம், மற்றவனுக்காக வாழ்கிறோம், மற்றவருக்காக வாழ்கிறோம் அப்படின்ட்டு. அங்கே போனோன்னே ஒரு குறிப்பிட்ட குரூப் பிளட்டு தேவைப்படுது, ரத்தம் தேவைப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறான், தன்னை சோதித்து தன்கிட்ட இருக்கிற எவ்வளோ நாள் ரத்தத்தை எடுத்துக்கங்கன்னு கூட அவன் சொல்லும், உறிஞ்சிக்கங்க அப்படிங்கிற. அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஆர்வம். அப்படிலாம் இருந்துட்டு கடைசியை பார்க்கும்போது ரொம்ப சோர்வாக காணப்படுகிறான். அப்படி சோர்வாக காணப்படுகிற பொழுது என்ன பண்ணுறான், ஒரு ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போகிறான். கடைக்கு போனால் அது விடிய காலம், ஒரு 5 மணி, இன்னும் கடை திறக்கப்படவில்லை. ஆனால் ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஒருத்தன் வந்து சாக்கு போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான். உடனே அவர் எழுப்பி, ரொம்ப களைப்பாக இருக்குது, எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க, இன்னும் ஒரு மணி நேரம் அவன் கடை திறக்க, அப்புறமா வாங்க அப்படிங்கிறான். அப்படி சொன்னவன் திடீர்னு எழுந்து பார்த்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜூஸ் போட்டு தரேன் அப்படின்ட்டு. உடனே ஜூஸ் போட்டு நல்ல ஒரு பெரிய ஜக் ஃபுல்லாக கொடுக்குறாரு. உடனே ஒரு வாங்கி குடிச்சிட்டு மனநிறைவோடு ஒரு 100 ரூபாய் எடுத்து காசு கொடுக்கும்போது, பரவாயில்ல போங்க அப்படிங்கிறான். என்னப்பா பரவாயில்ல போங்கங்கிறீங்க, தூங்கிட்டு இருந்த உன்னை எழுப்பி விட்டு நான் ஜூஸ் கட்டுறேன், நீ கொடுத்த இந்த காசு, இல்லை பரவாயில்ல போங்க அப்படிங்கிறான். ஆனால் அவனுக்கு புரியாமல், ஏன் சொல்லுங்க, இல்லை உங்கள் கையை பார்த்தேன், நீங்கள் பிளட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, பிளட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து நான் வந்து காசு வாங்கி என்ன வீடாக கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இவர் நினச்சி பார்க்குறான், நம்ம தான் செஞ்சோம், நம்ம தான் பிளட்டு கொடுத்துறோம், நம்ம தான் காப்பாற்றணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சாதாரண கடை வைத்திருக்கிறவன் எனக்கு உதவி செஞ்சு அவன் என்னை விட பெரிய மனிதனாக மாறிவிட்டான். எங்கள் உலகத்தில் வாழ்க்கைங்கிறது அவ்வளோதான். நான் இன்னைக்கு ஒருத்தனுக்கு உதவி செய்வேன், நீங்கள் இன்னைக்கு ஒரு உதவி செய்வீங்க. ஆனாலும் உங்களை எல்லாம் கடந்து 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 யாரோ ஒருவர் தாங்கள் செய்கிற அந்த உதவியின் மூலம் பெரிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் இன்னும் வானம் பெய்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக ஃபாதர், அற்புதம். அந்த வகையில் பார்த்தோம்னா அதுக்காகத்தான் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இந்த ஒரு அற்புதமான மன நிறைவோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் ஃபாதர். அன்பு நேயர்களை, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.